ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் செய்ய போகிறோம். அது எதில் செய்ய போகிறோன்னு முக்கியமாக பார்க்கலாம் பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு ஓட்ஸ் போட்டுக்கலாம். அரை கப்பு வந்து ஜாக்ரி பவுடர், அதாவது ப்ரௌன் சுகரு இல்லைன்னா வெல்லம், அரை கப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ், பாதாம் ஒரு 5லேருந்து 7 பாதாம். இப்போ இதை நல்லா தூள் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் மிக்சியில் அடித்து. இப்போ நல்லா தூள் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். ஒரு 1/3 கப்பு அதில் பால் இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ மறுபடியும் இதை வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் 1/3 கப்பில் பாதி கப்பு பாலை ஊற்றுறேன். இப்போ திருப்பி இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வரலாம். நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது மாதிரி ஒரு கேக் டின்னில் உள்ள நெய் தடவி மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். பட்டர் ஷீட் இருக்கவங்க இதை கட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேட்டரை இதுள்ள ஊற்றிடலாம். நம்ம பேட்டரை எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா இதை இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டும்போது பபிள்ஸ் வந்து இதாகும், உள்ளே எல்லாமே சமமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். என்னென்னலாம் நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரூட்டி டூட்டி, நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி, பெரி, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். செரி, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு விருப்பமானதை டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரோ கடாயோ நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எது விருப்பமோ வச்சுக்கலாம். உள்ளே கல்லுப்பு வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கோம். இப்போ இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 45 மினிட்ஸ் வரை வைக்கலாம். நம்ம 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். நீங்கள் ஒரு டூத் பிக்கோ இல்லை கத்தியோ உள்ளே வந்து குத்தி பார்க்கணும். கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வெந்துச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா திருப்பியும் க்ளோஸ் பண்ணி திருப்பியும் ஒரு 30லேருந்து 45 மினிட்ஸ், அதாவது இன்னும் ஒரு 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு செக் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து வெளியில் வச்சாச்சு. இப்போ இது தட்டை வச்சு கவுத்துடலாம். இதை கவுத்தாச்சு. இப்போ திருப்பி கவுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட ஓட்ஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கட் பண்ணி பார்ப்போம் நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு. இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறினோன்னு நம்ம கட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் உங்கள் வீடியோக்காக நான் இப்போ இதை கட் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சூடாகவும் இருக்குது. இதை ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களே இந்த ஓட்ஸ் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி புது ரெசிபிஸ் கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.